Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி யூடி அண்ட் பேங்க் நிஃப்டியோட நாளைக்கு செவ்வாய்க்கிழமை ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் வந்து யூடியூப் லைவ் வந்தோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்து இன்னைக்கு நிறைய பேர் வீடியோஸ் கேட்டுட்டு இருக்கங்காட்டி வந்து இன்னைக்கு வீடியோ வந்து போடுறோம். ஸோ மறக்காம லைக் பண்ணீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சரி. ஃபர்ஸ்ட் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேப் அப், ஒரு 300 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆச்சு பிகாஸ் ஆஃப் மகாராஷ்டிரா எலெக்ஷன். ஓகேங்களா? மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல வந்துட்டு பிஜேபி லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்து 190 சீட்ஸ் அரௌண்ட், தெரியல எனக்கு அது, பட் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஜெயிச்சதால அது ஒரு பாசிட்டிவா மார்க்கெட் வந்து திங்க் பண்ணி ஒரு கேப் அப் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ மார்னிங்ல இருந்தே வந்து நான் நம்மளுடைய டெலிகிராம் குரூப் வந்து இருக்கு, அப்சல்யூட்லி அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஓகேங்களா? அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் அதோட குரூப். ஸோ மார்னிங்ல இருந்தே வந்து இதுல நான் வந்து என்னுடைய ட்ரேட்ஸ், என்னுடைய ப்ரெடிக்ஷன் எல்லாம் வந்து ஃப்ரீயா தான் போட்டிருக்கேன். காசெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஓகேங்களா? காசெல்லாம் எதுவும் தேவையில்ல, அதனால ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ மார்னிங்கே வந்துட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கலாம். டாடா ஸ்டீல் வந்து பேரிஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 145 146 ஃபைல் இருக்கும் போதே வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ அதே நேரத்தில் நிஃப்டி வந்துட்டு கேப் அப் ஓப்பன் ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துச்சு. நம்ம குரூப்ல நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுடைய இந்த குரூப், பர்சனல் குரூப். ஸோ இதுல வந்துட்டு நான் என்னோட என்ட்ரியே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ 24,300 180ல இருந்துட்டு 240 வரைக்கும் போச்சு, 160 இருந்து. ஓகேங்களா? புட்டு. ஸோ அதே மாதிரி டாடா ஸ்டீலுமே வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட். டாடா ஸ்டீலோட சார்ட்டுமே வந்து நான் வந்து டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருந்தேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா மெட்டல் இண்டெக்ஸ் வீக்கு அண்டு டாடா ஸ்டீல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சார்ட்டோட வந்து போட்டிருப்பேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா 144 ரூபா 64 பைசா இருக்கும்போதே வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு ஃபால் வந்து 1 ருபீஸாச்சும் வந்துட்டு ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஃபால் வந்துட்டு வந்திருந்தேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஃபிளார் 142 வரைக்கும் வந்தா ஒரு இதோட லாட் சைஸ் வந்து 5500. சூப்பரான ப்ராஃபிட் எல்லாம் நிறைய பேர் நம்ம குரூப்ல வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ பண்ணி ஷேரும் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரீ குரூப் பார்த்து இந்த ட்ரேட் எடுத்து பாத்தீங்கன்னா 1300 1400. ஸோ மறக்காம இந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு நிஃப்டி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு டே கேண்டில் பாத்தீங்கன்னா டோஜி கேண்டில் தான் வந்திருக்கு, பியரிஷ் கேண்டில் தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த கேப் வந்து ஃபில் ஆகிறதுக்கு வந்துட்டு ஒரு 80 to 70% வந்து இன்னும் சான்சஸ் வந்து ஹையா இருக்கு. ஓகேங்களா? பட் சம்ஹவ் பையர்ஸ் வந்து இன்னைக்கு ஃபால வந்து வராமலும் தடுத்திருக்காங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் வால்யூம்ல வந்துட்டு ட்ரேட் நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூமே வந்து இல்ல. ஃபுல் டே கேப் அப் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சைட்வேஸ்லயே வந்து மார்க்கெட் ஒரு ஸ்மால் ரேஞ்ச்லயே வந்து ட்ரேட் பண்ணி நிஃப்டி வந்து முடிச்சிட்டாங்க. நாளைக்கு வந்துட்டு எப்படி ட்ரேட் பண்ற பிளான் பண்ணலாம், ஒரு கேப் அப் ஆச்சுனாலுமே இனிமே இந்த 24,350. ஓகேங்களா? 24,350 இஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? 24,350 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கிருந்து வந்து மார்க்கெட் கைல் ரீடெஸ்ட் எடுத்து ஃபாலோ ஆகலாம். ஓகேங்களா? ரீடெஸ்ட் எடுத்து ஃபாலோ ஆகலாம். இந்த கேப் வந்து ஃபில் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 24,000 ரவுண்ட் நம்பர் சப்போர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சைக்காலஜிக்கல் சப்போர்ட் வந்து 24,024 இருக்கும். அதுக்கு கீழே வந்து 23,850 வரைக்கும் வரலாம். ஓகேங்களா? நான் வந்துட்டு இன்னுமே புல்லிஷ் மோட்ல வந்து இல்ல, இப்பதான் வந்துட்டு சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு மார்க்கெட். ஓகேங்களா? புல்லிஷா வந்து எப்போ ஃபுல்லா சேஞ்ச் ஆகுனா 24,520க்கு மேல போச்சுன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் ரிவர்சல் வந்து எப்பனா 24,520. 24,520 சொல்றேன்னா உங்களுக்கு 1 ஹவர் கேண்டில் வச்சுட்டீங்கன்னாலும் சரி, ஹாஃப் அன் ஹவர் கேண்டில் எந்த கேண்டில் வச்சுட்டீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு கிளியரா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 2 3 4. ஸோ இப்போ போச்சுன்னா 5வது டைம். ஓகேங்களா? 5வது டைம் வந்துட்டு உங்களுக்கு இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? சப்ளை ஜோனா வந்து உங்களுக்கு ஆக்ட் ஆயிட்டு இருக்கு நிஃப்டி. ஸோ இந்த ஜோன்ல இருந்து வந்து உங்களுக்கு மறுபடியும் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஏன்னா இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் 250 பாயிண்ட்ஸ்லயே இருக்கு. ஸோ பியரிஷ் ட்ரேட்ஸ் வந்து நான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. செல் ஆன் ரைஸ்ல வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். நீங்க இந்த கேப் வந்து நாளைக்கு வந்து ஃபில் ஆகலாம். ஓகேங்களா? ஒரு கேப் டவுன் ஆச்சுனாலுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஃபால் ஆகலாம். 23,850 வந்துட்டு உங்களுக்கு இமிடியேட் ஒரு சப்போர்ட்டா வந்துட்டு உங்களுக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? 24,023. ஸோ செல்லான் ரைஸ்ல வந்துருங்க. நாளைக்கு வந்துட்டு புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. டெலிகிராம்ல அப்டேட்ஸ் வந்துட்டு வரும். ஸோ மறக்காம டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? லைவ் வரலினாலும் வீடியோ போட முடியனாலும் டெலிகிராம் ஆக்டிவா தான் இருக்கு. ஓகேங்களா? டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணீங்க. ஆல்ரெடி ஒரு 1,100 மெம்பர்ஸ் இருக்காங்க. அடுத்து பேங்க் நிஃப்டி. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி வந்து சிம்பிளா 52,200 அப்படிங்கிற இந்த லெவல் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 250 200. ஓகேங்களா? இதுலயே வந்து சைட்வேஸ் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அதுக்கு மேல வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுவுமே வந்துட்டு 52,500. ஓகேங்களா? இதுமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சப்ளை ஜோன் 52,500. ஸோ 52,500 பிரேக் ஆச்சுன்னா தான் வந்துட்டு இதுல கொஞ்சம்
பேங்க் நிஃப்டில நல்ல ஒரு அப்பும் வந்துட்டு வரும். இங்க ஒரு கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப் வந்து ஃபில் ஆகும். கேப் வந்து 52,800 கேப் வந்துட்டு இன்னும் இருக்கு இல்லையா, பட் 52,500 பிரேக் ஆகுற வரைக்குமே வந்துட்டு இது ஒரு இந்த பியரிஷ் மோட் தான். ஓகேங்களா, பியரிஷா தான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இந்த கேப் வந்துட்டு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா, இந்த கேப் வந்து நாளைக்கு வந்து ஃபில் ஆகலாம். இந்த வீக் குள்ளாரே வந்துட்டு ஃபில் ஆகிறதுக்கு ஒரு 70 to 80% வந்து சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா, ஸோ மறக்காம வந்துட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. இன்னும் நிறைய லைக் பண்ணாம நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம சேனல் க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய சேனல். ஸோ நீங்களும் வந்துட்டு நம்ம சேனலோட சேர்ந்து நீங்களும் க்ரோத் பண்ணலாம். அதாவது இதுல சொல்றது எல்லாமே வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அனலிஸ் மட்டுமே, எதுவுமே வந்து பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ உங்களுடைய ஓன் அனலிசிஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து ட்ரேட் பண்ணுங்க. இந்த லெவல்ஸை மட்டும் நீங்க எடுத்துக்கங்க. ஓகேங்களா, இந்த லெவல்ஸ் வந்து நாளைக்கு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்க பாருங்க. இந்த சப்ளை டிமாண்ட் ஜோன்ஸ் வந்து நான் ஓனா வரைஞ்சது வந்து இண்டிகேட்டர் கிடையாது. நிறைய பேர் இந்த இண்டிகேட்டரை பத்தி கேட்டுருப்பாங்க. ஸோ அடுத்து நான் வந்து ஒரு 2 ஸ்டாக் வந்து நான் என்னுடைய பிரைவேட் குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஆஸ்டர் மைல்டு அந்த பிஜிஎல் வந்துட்டு 5% அப்பும் கொடுக்கலாம் மண்டே அப்படின்னு சொல்லிட்டு 1154 இருக்கும்போது சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1190, ஆல்மோஸ்ட் 1200 வரைக்குமே போயிருக்கு. 3% அப்பும் வந்து கொடுத்தான். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இது ஒரு கேஷ் ஸ்டாக் வந்து சொல்லியிருந்தேன், ஆஸ்டர் மைல்னு சொல்லிட்டு. அது 312 வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, 312 வந்து சொல்லியிருந்தேன். அது ஒரு 327 வரைக்குமே வந்து 24 வரைக்குமே வந்து இன்னைக்கு போயிருந்து இது ஒரு 3% ஆஃப் மூவ் கொடுத்தது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃப்ரைடேவே வந்துட்டு பேங்க் நிஃப்டியில ஒரு நல்ல ட்ரேட் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ டிகால் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, டிகால் வந்துட்டு 2 டார்கெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, டிகால் வந்துட்டு எவ்வளவு வந்து சொல்லியிருந்தோம்னா நம்மளுடைய 270 வந்துட்டு இது வந்து கன்சிடர் பண்ணாங்க. 234 வந்துட்டு 240 வரைக்கும் போயிருந்துச்சு. அதே மாதிரி எஸ்ஆர்எம் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து இப்போ நீங்க எடுத்து பார்க்கலாம். நம்ம வந்து 315 வந்து என்ட்ரி வந்து நம்ம வந்து பார்த்திருந்தோம். 316 இருக்கும்போது அது வந்து 350 இருக்கு ஆக்சுவலா. சார் 358 48 கிட்ட வந்து டச் ஆயிடுச்சு, டார்கெட் லைட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு வந்து மறக்காம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்துட்டு ஒரு பேரிஷ் ட்ரேட் தான் வந்து நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஓகேங்களா, ஸோ முடிஞ்சளவு நான் பார்க்கலாம். ஒரு கேப் அப் ஆச்சுனாலும் சரி, டவுன் ஆச்சுனாலும் சரி, லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு வந்து டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.